வணக்கம். இன்னைக்கு நாம எதை பத்தி பேச போறோம்னா, நம்மள சுத்தி இருக்கிற இந்த உலகத்தை நாம எப்படி புரிஞ்சுக்கிறோம், அதுக்கு உதவுற ஒரு சூப்பரான சப்ஜெக்ட் உயிரியல். இது வெறும் ஸ்கூல் புக்ல இருக்கிற ஒரு பாடம் மட்டும் கிடையாதுங்க. இது நம்ம எல்லாருடைய கதை, நம்ம வாழ்வோட கதை. சரி, ஒரு சிம்பிளான கேள்வி கேக்குறேன். ஒரு கல்லுக்கும் ஒரு மரத்துக்கும் என்ன வித்தியாசம்? பார்க்கறதுக்கு ரொம்ப சாதாரண கேள்வி மாதிரி தோணும் இல்லையா? ஆனா இந்த ஒரு கேள்விக்கான பதில் தான் உயிரியலோட மொத்த அடித்தளமே. ஓகே, அப்போ இன்னைக்கு நம்மளோட பயணம் எப்படி இருக்க போகுதுன்னு பாத்திரலாமா? முதல்ல உயிரியல்னா என்னன்னு ஆரம்பிச்சு வாழ்வோட ஒவ்வொரு லெவலா உள்ள போய் அப்புறம் உயிரினங்களை எப்படி பிரிக்கிறாங்கன்னு பார்த்துட்டு கடைசியா இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில என்ன தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு முடிக்க போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். சரி, முதல் செக்ஷனுக்குள்ள போலாம். முதல்ல ஒரு பொருளை உயிருள்ள பொருள் அப்படின்னு சொல்றதுக்கு என்னென்ன தகுதிகள் இருக்கணும்னு பார்ப்போம். உயிரியல், அதாவது பயாலஜி, இதுக்கான ஃபார்மல் டெஃபினிஷன் இதுதான். இந்த வார்த்தை எங்கிருந்து வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா கிரீக்க மொழியிலிருந்து தான். பயோனா உயிர், லாஜினா படிப்பு அல்லது ஆய்வு. சிம்பிளா சொல்லணும்னா உயிரை பத்தின படிப்பு. சரி, அப்போ ஒரு விஷயத்த உயிருள்ளதுன்னு நாம சொல்லணும்னா அதுக்கு என்னென்ன குணங்கள் இருக்கணும்? இங்க பாருங்க, அதுக்கு செல் அமைப்பு இருக்கணும், அதுக்குள்ள மெட்டபாலிசம் நடக்கணும், அதாவது ஆற்றலை உருவாக்கணும், பயன்படுத்தணும், அதோட உடம்ப ஒரு சமநிலையில வச்சுக்கணும், வளரணும், இனப்பெருக்கம் செய்யணும். இப்படி ஒரு சின்ன பாக்டீரியாவில இருந்து ஒரு பெரிய யானை வரைக்கும் உயிருள்ள எல்லாத்துக்கும் இந்த பொதுவான விதிகள் பொருந்தும். இப்போ ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான பகுதிக்கு வந்திருக்கோம். நாம இப்போ ஒரு கேமராவை வச்சு ஜூம் இன் பண்ற மாதிரி உயிர் எப்படி சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து ஒரு பெரிய அமைப்பா உருவாகியிருக்குன்னு படிப்படியா பார்க்க போறோம். ரெடியா? வாங்க உள்ள போலாம். முதல்ல நாம ரொம்ப தூரத்துல இருந்து, அதாவது ஒரு பெரிய படமா பார்க்கறோம். இதுதான் உயிர்கோளம். சிம்பிளா சொன்னா நம்ம பூமி மேல உயிர் எங்கெல்லாம் இருக்கோ, காடு, மலை, கடல், வானம், இது எல்லாத்தையும் சேர்த்த ஒரு பெரிய வீடு தான் இந்த உயிர்கோளம். இப்போ கொஞ்சம் ஜூம் இன் பண்ணுவோம். ஒரு சூழல் மண்டலத்துக்குள்ள போலாம், அதாவது ஈகோசிஸ்டம். இது என்னன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல வாழ்ற உயிரினங்களும் அந்த உயிர் இல்லாத பொருட்களும், அதாவது காத்து, தண்ணி, மண் எல்லாம் ஒன்னோட ஒண்ணு எப்படி தொடர்புல இருக்குங்கிறது தான். உதாரணத்துக்கு ஒரு காடுன்னு எடுத்துக்கிட்டா அங்க இருக்கிற மரம், விலங்குகள், பூச்சிகள், அப்புறம் அங்க இருக்கிற மண்ணு, தண்ணி எல்லாம் சேர்ந்ததுதான் அந்த சூழல் மண்டலம். இன்னும் கொஞ்சம் உள்ள போவோம். இப்போ நம்ம கவனம் எல்லாம் ஒரு தனிப்பட்ட உயிரினம் மேல. அது ஒரு மரமா இருக்கலாம், ஒரு பூனையா இருக்கலாம், இல்ல நீங்களா கூட இருக்கலாம். ஒவ்வொரு உயிரினமும் பல உறுப்பு மண்டலங்களால ஆனது இல்லையா? இதயம், நுரையீரல், வயிறுன்னு நிறைய சிஸ்டம் சேர்ந்துதான் நாம இயங்குறோம். இப்போ இன்னும் ஆழமா போய் வாழ்வோட அடிப்படைக்கே வந்துட்டோம். செல். இது தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு பில்டிங்க்கு செங்கல் எப்படி அடிப்படையோ அதே மாதிரிதான் நமக்கு தெரிஞ்ச எல்லா உயிரினங்களுக்கும் செல் தான் அடிப்படை. சொல்லப்போனா இதுதான் லைஃபோட இன்ஜின். இப்போ அந்த செல்குள்ளேயும் ஜூம் பண்ணி பார்த்தா நமக்கு என்ன கிடைக்கும்? மூலக்கூறுகள், அதாவது மாலிக்யூல்ஸ். இதுதான் எல்லாத்துக்கும் அஸ்திவாரம். டிஎன்ஏ, புரோட்டீன்ஸ் மாதிரியான விஷயங்கள். இந்த டிஎன்ஏ தான் ஒரு உயிரினம் எப்படி இருக்கணும், எப்படி செயல்படணுங்கிற எல்லா தகவல்களையும் வச்சிருக்கிற ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி. வாழ்வோட மொத்த ரகசியமும் இந்த சின்ன மூலக்கூறுகளுக்குள்ள தான் அடங்கியிருக்கு. சரி, இப்போ ஒழுக்கம் முழுக்க இத்தனை கோடி உயிரினங்கள் இருக்கு இல்லையா? இவ்ளோ வெரைட்டியும் விஞ்ஞானிகள் எப்படி ஒரு ஒழுங்குக்குள்ள கொண்டு வராங்க? எப்படி இதையெல்லாம் வகைப்படுத்துறாங்க? அதுக்கு ஒரு சிஸ்டம் இருக்கா? வாங்க அத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். உயிரினங்களை பிரிக்கிறதுல முதல் படி அதோட செல் எப்படி இருக்குன்னு பார்க்கறது தான். முக்கியமா 2 வகை இருக்கு, ப்ரோகேரியோட்டிக், யூகேரியோட்டிக். இதுக்குள்ள பெரிய வித்தியாசம் என்னன்னா உட்கரு, அதாவது நியூக்ளியஸ். யூகேரியோட்டிக் செல்கள்ல ஒரு தெளிவான உட்கரு இருக்கும். நம்ம தாவரங்கள், விலங்குகள் எல்லாம் இந்த வகை தான். ஆனா ப்ரோகேரியோட்டிக்ல அந்த மாதிரி உட்கரு இருக்காது. பாக்டீரியாலாம் இதுக்கு நல்ல உதாரணம். செல்லுகளை வச்சு பிரிச்சதுக்கு அப்புறம் இன்னும் ஆழமா ஒரு படிநிலை அமைப்பு இருக்கு. இது ஒரு அட்ரஸ் மாதிரி யோசிச்சு பாருங்களேன். ரொம்ப பொதுவான டொமைன்ல ஆரம்பிச்சு கிங்டம், ஃபைலம்னு படிப்படியா சுருங்கி கடைசியா ஒரு குறிப்பிட்ட உயிரினத்தோட பேரு, அதாவது ஸ்பீஷீஸ்ல வந்து முடியும். இது ஒரு உயிரினத்தோட கரெக்டான இடத்தை காட்டுற ஒரு சிஸ்டம். ஐயையோ, இவ்ளோ பெரிய வரிசை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு யோசிக்கிறீங்களா? அதுக்கு ஒரு ஈஸியான வழி இருக்கு. இந்த வாக்கியத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. கிங் பிலிப் கேம் ஓவர் ஃபார் குட் சூப். இதுல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையோட முதல் எழுத்தும் அந்த வரிசையை உங்களுக்கு ஞாபகப்படுத்தும். கிங்டம், ஃபைலம், கிளாஸ். ஈஸிலியா? ஓகே, இவ்ளோ விஷயங்களை நாம பார்த்துட்டோம். ஆனா இந்த உண்மைகளை எல்லாம் விஞ்ஞானிகள் எப்படி கண்டுபிடிச்சாங்க? சும்மா கற்பனை பண்ணி சொன்னாங்களா? இல்லவே இல்ல.
இதுக்கெல்லாம் ஒரு முறை இருக்கு. அதுதான் அறிவியல் முறை. வாங்க, சயின்ஸ் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். அறிவியல் முறைங்கிறது ஒரு சிஸ்டமேட்டிக் வழி. முதல்ல ஒரு விஷயத்த உற்று கவனிக்கிறாங்க. அப்புறம் ஏன் இப்படி நடக்குதுன்னு ஒரு கருதுகோளை உருவாக்குறாங்க. அடுத்ததா அந்த கருதுகோள் சரியா தப்பான்னு ஒரு பரிசோதனை செஞ்சு பார்க்கறாங்க. அந்த சோதனை முடிவுகளை ஆய்வு செஞ்சு கடைசியா ஒரு முடிவுக்கு வராங்க. இது ஒரு தடவை செஞ்சு முடிக்கிற விஷயம் இல்ல, இது ஒரு தொடர்ச்சியான சுழற்சி. சரி, நாம இப்போ ஜூம் இன் பண்ணி ரொம்ப ஆழமா போயிட்டோம். இப்போ திரும்ப ஜூம் அவுட் பண்ணி ஒரு பெரிய படமா பார்ப்போம். நாம படிச்ச இந்த உயிரியல் நம்மளோட அன்றாட வாழ்க்கையில எங்க பயன்படுது? இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுனால நமக்கு என்ன பிரயோஜனம்? நீங்க இங்க பார்க்குற ஒவ்வொரு துறையிலயும் உயிரியலோட தாக்கம் ரொம்ப பெருசு. மருத்துவம், புதுசு புதுசா மருந்துகள், தடுப்பூசிகள் கண்டுபிடிக்கிறதுக்கு உயிரியல் அறிவு தான் அடிப்படை. விவசாயத்துல அதிக விளைச்சல் தர்ற பூச்சி தாக்காத பயிர்களை உருவாக்குறதுக்கு உதவுது. மரபியல், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, பயோடெக்னாலஜின்னு நாம யோசிக்கிற எல்லா இடத்துலயும் உயிரியல் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. முடிக்கும்போது உங்களுக்காக ஒரு கேள்வி. பூனையில இருந்து மரம் வரைக்கும், மனுஷன்ல இருந்து பாக்டீரியா வரைக்கும் எல்லா உயிரும் ஒரே மாதிரியான டிஎன்ஏன்ற மூலக்கூறுல இருந்து தான் உருவாகிருக்குன்னு பார்த்தோம். அப்ப இதோட அர்த்தம் என்ன? இத வச்சு எதிர்காலத்துல நம்மால என்னெல்லாம் சாதிக்க முடியும்? மருத்துவம், டெக்னாலஜி, ஏன் நம்ம வாழ்க்கை எப்படி மாறப்போகுது? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க.